வருகின்ற 40 தொகுதிகளுக்கான தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு முதல் வெற்றியாக இது அமையும். 40 தொகுதிகளிலும் எங்கள் அணிதான் மகத்தான வெற்றி பெறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டதற்கு பின்னர் கடைசியாக நேற்றைய தினம் பாஜக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கையில் கடந்த 2014-19 கொடுத்த வாக்குறுதிகள் எதையெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறோம் என்று ஒரு வரி கூட இடம்பெறவில்லை. மாறாக புதிதாக நாங்கள் என்ன செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். மோடியின் கேரண்டி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிக்கு என்ன கேரண்டி? அது ஒன்றும் ஆகலை. சாலை அமைப்பதில், குறிப்பாக துவாரகா சாலை போடப்பட்டதில் 7.5 லட்சம் கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சிஏஜி அறிக்கை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சுங்கச்சாவடிகளுடைய விதிகளை மீறி 132 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது காலம் முடிந்த பிறகும் தொடர்ந்து வசூல் செய்யப்படுவது. அது மாதிரி ரமணா திரைப்படத்தில் காண்பிப்பதை போல செத்தவனுக்கு மீண்டும் சிகிச்சை அளித்து தனியார் மருத்துவர்கள் பணம் பறிப்பார்கள். அதில் விஜயகாந்த் ரொம்ப அழகாக சொல்வார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டா போறேங்க. வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டா போறோம். அது திரைப்படத்தில் வந்த காட்சி. இறந்தவரை வைத்து வைத்தியம் பார்ப்பதாக சொல்லி பணம் பறிப்பது. ஒன்றிய அரசாங்கம் கொரோனா காலத்தில் மரணமடைந்தவர்களை வைத்து மரணமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்ததாக கூறி பல கோடி ஊழல் செய்திருக்கிறது என்பது இதுவும் சிஏஜி அறிக்கை தான். அதனால் ஊழல் குறித்து பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. இரண்டாவதாக பாரதிய ஜனதா கட்சி மிக முக்கியமாக எதிர்கட்சிகளை வழிவாங்குவதில் அதிகபட்ச கவனம் செலுத்துகிறது. குறிப்பாக அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இது போன்ற துறைகளை பயன்படுத்தி அவர்கள் மீது வழக்கு போடுகிறது. வழக்கு போட்டதற்கு பிறகு அவர்கள் பாஜகவை சேர்ந்து விட்டால் அந்த வழக்குகள் முடிவுக்கு வந்து விடுகிறது. அவங்க சுத்தமாகிறாங்க. அந்த மாதிரி பல கட்சிகள் இருந்து காங்கிரஸ் கட்சி மற்றும் சரத்பவார் தேசிய காங்கிரஸ் கட்சி, இந்த மாதிரி பல கட்சிகளில் உள்ளவங்க மேலே ஆம் ஆத்மி கட்சி வழக்குகள் போட்டு கட்சிகளை உடைப்பது, ஆட்களை தன் பக்கமாக இழுப்பது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இந்த துறையை எதிர்கட்சிகளுக்கு எதிராக தவறான முறையில் பயன்படுத்துவது. காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டிருக்கு. வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்குது. 250 கோடி ரூபாய் பணத்தை வங்கியில் இந்த பணத்தை வருமான வரித்துறை தானாகவே எடுத்துக்கொண்டார்கள். 1700 கோடி அவதாரம் வைத்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 11 கோடி ரூபாய் அவதாரம் வைத்திருக்கிறார்கள். எதற்கு அவதாரம் என்று கேட்டால், உங்கள் வரவு செலவு கணக்கு சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு 11 கோடி ரூபாய் அவதாரம். என்ன தீர்ப்புன்னு புரியல. அது மாதிரி மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 15 கோடி ரூபாய் அவதாரம். கேரளத்தில் அந்த மாநில கட்சியை சிபிஎம் முடக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்த அமைப்புகள் சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்பட வேண்டிய அமைப்புகளை தங்களுக்கு சாதகமாக எதிர்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்துவது ஒரு அப்பட்டமான ஜனநாயக விரோதமான செயல். அந்த அடிப்படையில் தான் 2 மாநில முதலமைச்சர்கள் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பண்டித ஜவஹர்லால் நேரு காலம் தொடங்கி மன்மோகன் சிங் ஆட்சி காலம் வரையில் ஒவ்வொரு பிரதமர் இருந்த காலத்திலேயும் குறைந்தபட்சம் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். லால் பகதூர் சாஸ்திரி ரொம்ப குறைஞ்ச காலம் தான் இருந்தார். 5 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார். ஐக்கிய குஜரால் ரொம்ப குறுகிய காலம் தான் இருந்தார். அவர் 3 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார். நேரு காலத்தில் 33 என்று தொடங்கி மன்மோகன் சிங் காலம் வரையில் 188 பொதுத்துறை நிறுவனங்கள் நாட்டில் உருவாக்கப்பட்டன.
மோடி ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டுல ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட உருவாக்கவில்லை. சைபர் நரேந்திர மோடி. பொதுத்துறை எடுத்துக்கொண்டால் சைபர் நரேந்திர மோடி என்று ஆயிருக்கு. அது மட்டுமில்லாம 23 பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்திருக்கிறார். பொதுத்துறை நல்ல லாபம் ஈட்டக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். மேலும் ரயில்வே, எல்ஐசி, பேங்க் இதெல்லாம் தனியாற்ற போவதற்குரிய வேகமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுத்துறை நிறுவனங்களை குறித்து நம்முடைய நாட்டினுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது இந்தியாவின் ஆலயங்கள் என்று அதை சிறப்பாக குறிப்பிட்டார். ஏன்னா நம் நாடு சொந்த காலில் இருக்க வேண்டும், பிற நாடுகளை எதிர்பார்க்க கூடாது என்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. நேரு இருந்த காலத்தில் 33 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார், தமிழ்நாடு உட்பட. இதற்கு நேர் மாறாக செயல்படக்கூடிய கட்சியாக பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. மொத்தத்தில் பாஜக இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தொடக்கத்தில் நாங்கள் தான் ஜெயிப்போம், 370 ஜெயிப்போம், 400 ஜெயிப்போம் என்றெல்லாம் ரொம்ப கம்பீரமாக தம்பட்டம் அடித்து பேசத் தொடங்கினார்கள். இப்போது நிலைமை என்ன அப்படின்னா, பொறியில் அகப்பட்டு கொண்ட எலி போல பாஜக மாட்டிக்கொண்டு முழிக்கிறது. அதே மாதிரி தேர்தல் பத்திர ஊழல் மோடி பயங்கரமாக மௌனம் சாதிக்கிறார். அதில் இருந்து அவர் தப்ப முடியாது. உச்ச நீதிமன்றம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தீர்ப்பின் மூலமாக அது வெளிவந்திருக்கிறது. முழுசா அது வெளி வரல. கிட்டத்தட்ட 7000 கோடி ஒரு பெரும் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. உலகத்திலேயே இல்லாத ஊழல் என்று குறிப்பிடுவது நான் அல்ல. ஒன்றிய அரசின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொல்லுகிறார், உலகத்திலே இப்படி ஒரு ஊழல் எங்கேயும் நடைபெறல, அவ்வளவு பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். கட்சித்தீவு பிரச்சனை, திடீரென்று கட்சித்தீவு பிரச்சனை. கட்சித்தீவு பிரச்சனை என்னைக்கு 74 முடிந்த விஷயம். இதுவரையில் ஒன்றிய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு கடிதம் கூட அனுப்பல. இந்த தேர்தலை பொறுத்த மட்டில், இந்த 18வது மக்களவைக்கான பொது தேர்தலை பொறுத்த மட்டில் யாரை எதிர்த்து நிற்கிறார் என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டில் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும், அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியிருக்கிற அமைப்புகள் சுதந்திரமாக செயல்படுவதற்கான முறையில் வழிவகை செய்ய வேண்டும், ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், மதச்சார்பின்மை கொள்கை காக்கப்பட வேண்டும். இவைகளிலெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் எதிராக இருக்கிறது. ஒரு சர்வாதிகார ஒரு பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த சர்வாதிகாரத்திற்கு எதிராக பாசிசத்திற்கு எதிரான நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தம் தான் இந்த தேர்தல். இதில் இந்தியா கூட்டணி அங்குலமங்கலமாக நாடு முழுவதும் முன்னேறி கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டிலும் முன்னேறி கொண்டிருக்கிறது. 3ஆம் முறையாக நரேந்திர மோடி பிரதமர் என்பது பகல் கனவாகத்தான் முடியும். ஆட்சி மாற்றம் ஏற்படும். இந்தியா கூட்டணி டெல்லியில் ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் 40 இடங்களிலும் எங்களது அணி மகத்தான முறையில் வெற்றி பெறும். தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் வஞ்சிக்க வேண்டும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக அல்லது பிரதமர் விமர்சிப்பது என்பது வேறு. கொள்கை ரீதியாக விமர்சிக்கலாம், விமர்சித்தால் அதுக்கு பதில் அவர்களும் விமர்சிப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்வது, மக்களுக்கு வஞ்சிப்பது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். அதனாலதான் இந்த தடவை எங்களுக்கு சாதகமான தீர்ப்பும், ஒவ்வொரு தொகுதியிலேயும் எதிர்பார்த்ததை காட்டிலும் மிக அதிகபட்சமாக லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசங்களில் எங்கள் அணி வெற்றி பெறுவதற்கும் மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடே காரணமாக அமையும். பிரதமர் பிரச்சாரத்துக்கு போற எந்த இடத்துலையும் அரசின் சாதனை குறித்து பேசுவது கிடையாது. வெறும் ராமரை சொல்லி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று முயற்சிகளை பண்றார். இதுல கோயம்புத்தூர் தொகுதியில போட்டியிடக்கூடிய அண்ணாமலை இதுவரையில் தேர்தல் விதிகளை 4 முறை மீறிவிட்டார். இரவு 10 மணிக்கு மேல் யாரும் பேசக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பொதுக்கூட்டங்கள், பிரச்சாரங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு 10 மணிக்கு மேல. நேற்று நான் கோயம்புத்தூர்ல இருந்தா நானும் வந்தேன். 9:55க்கு நான் பேச முடிச்சேன். ஆனா அவர் 10 மணிக்கு மேல பேசுறாரு. ஏற்கனவே 3 முறை அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. போலீஸ்கிட்ட இவர் தகராறு பண்றாரு. இவர் ஒரு முன்னாள் IPS அதிகாரி, சட்டத்திட்டம் நன்றாக நம்மை காட்டிலும் அதிகமாக தெரிந்தவர். போலீஸ்காரங்கள்ட்ட தகராறு பண்றாரு. அப்படின்னா இந்த கட்சி சட்டத்திட்டத்துக்கு உட்படாது.